நாங்க எல்லாம் உனக்கு தூரத்து சொந்தம்மா. ம். ஆமா ஆமாம்மா, உங்க அக்காவுக்கு ரொம்ப நல்ல மனசு. தான் வாழ்க்கையே உனக்காக கொடுத்துருக்கா பாரு. அவளோட சேர்ந்து நல்லபடியா குடும்பம் நடத்தணும், சரியா? ம். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. ஒன்ஸ் அகைன். சரிம்மா. ம். என்ன சவுந்தர், ஏதாவது முக்கியமான விஷயமா? மேடம், கன் கணேசன் இன்னைக்கு ஒரு துப்பாக்கி வித்திருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் ஷாக் ஆயிருவீங்க. உங்க அக்காவை கொல்ல துடிச்சிட்டு இருக்கிற பழனி தான் அந்த துப்பாக்கியை வாங்கியிருக்க மேடம். அவன் எதுக்கு மேடம் துப்பாக்கி வாங்கணும்? கண்டிப்பா உங்க அக்காவை கொல்றதுக்கு தான் துப்பாக்கி வாங்கியிருக்கணும். நிச்சயமா அவன் இந்த மண்டபத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லி அலர்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தோம் மேடம். எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேடம். ஒன்ஸ் அகைன். என்னதான் உன் தங்கச்சியா இருந்தாலும் உன் வாழ்க்கையே கொடுத்துருக்க. அக்கா. அது தப்பு அமுதா. வரோம் அமுதா. அக்கா, நீ உடனே இந்த கல்யாண மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பு. இப்போ இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். ஏய், என்னடி சொல்ற? இப்போ திடீர்னு வந்து நிப்பாட்டுன்னு சொன்னா ஊர் மொத்தமும் மண்டபத்துக்கு வந்துட்டாக. எங்களை வச்சு நான் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க, மறந்துட்டியா? அக்கா, நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், இல்லன்னு சொல்லல. நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லல. இப்போ வேண்டாம். இது பாரு, தயவு செஞ்சு கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியே வா. அந்த பழனி உன்னை கொல்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்கான். அவனால உன் உசுருக்கே ஆபத்து இருக்கு, புரிஞ்சுக்கோ. என்னடி, கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பழனி பேரை சொல்லி பயமுறுத்துறியா? அக்கா, சி, நான் உன்னை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. அவன் உன்னை கொல்றதுக்காக ஒரு கன் வாங்கிட்டு இங்க வந்துட்டு இருக்கான். இப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு எல்லா தகவலையும் சொன்னாரு. கொஞ்சம் சொன்னா புரிஞ்சுக்கோயேன். இந்த கல்யாணம் இதெல்லாம் விட எனக்கு உசுறு தான் ரொம்ப முக்கியம். இங்க பாரு, எனக்கு என்னோட உசுரை விட உன்னோட இந்த கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். அது நடந்தே தீரணும். அத யாருக்கும் பயந்து நிப்பாட்ட முடியாது. அக்கா, தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோ. ஆண்டி, நீங்களாவது கொஞ்சம் சொல்லலாம்ல. சௌந்தர், எனக்கு நீங்க ஒரு உதவி சொல்லுங்க பண்ணுங்க மேடம். மண்டபத்தை சுத்தி நம்ம ஆளுங்களை நிப்பாட்டுங்க. சந்தேகப்படுற மாதிரி யாரு வந்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். இமீடியட்டா நீங்க மண்டப வாசலுக்கு போங்க. மண்டபத்துக்குள்ள வர எல்லாரையுமே ஃபுல்லா தரோவா செக் பண்ணுங்க. ஓகே மேடம். ஏற்கனவே உள்ள வந்தவங்களையும் ஒரு பார்வை பாத்துக்கோங்க. அந்த பழனியால எங்க அக்காவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. சரிங்க மேடம். அவனை கண்டிப்பா நாம பிடிக்கணும். ஓகே மேடம். எஸ் மேடம். போ. வாங்க, மண்டபம் ஃபுல்லா அலர்ட்டா செக் பண்ணுங்க, புரியுதா? கண்டிப்பா அந்த பழனி மண்டபத்துக்கு வருவான். அவன் எப்படி என் அக்கா மேல கை வைக்கிறான்னு நானும் பாக்குறேன்.
அமுதா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். இங்க நடக்க போறது கல்யாணம் இல்ல, கருமாதி. போலீஸா? என்ன போலீஸ் செக் பண்ணி அனுப்புறாங்க? துப்பாக்கியோட போனா நாம மாட்டிப்போமே. இந்த கேம் ரொம்ப போர் அடிக்குதா, வேற கேம் விளையாடலாமா? போலீஸ் விளையாடலாமா? அதே விளையாடலாம். நீங்க எல்லாரும் திருடாங்க, நீங்க ஒளிஞ்சுக்குங்க, நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணுவேன். ஓகே சரிடா. என்ன பசங்களோ, திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடுறீங்களா? அங்கிள், நீதான் போலீஸா? ஆமா அங்கிள். போலீஸ்னு சொல்ற, உன் கையில துப்பாக்கி இதுதான் இல்லையே. என் துப்பாக்கி. அரே பாய், இட்ஸ் நாட் எ கன். அங்கிள் உனக்கு பொம்மை துப்பாக்கி தரேன், அத வச்சு விளையாடுறியா? அச்சா அச்சா. விளையாடுறதுக்கு துப்பாக்கி பாத்தியா? இந்தா. ஐ துப்பாக்கி. நல்லா இருக்கா? தேங்க்ஸ் அங்கிள். இத இங்க வச்சுல விளையாடக்கூடாது, மண்டபத்துக்குள்ள வச்சு விளையாடணும். ஏன்னா போலீஸ் அங்கிள் இருக்காருல்ல, அவரு உள்ள விட மாட்டாரு. இந்த துப்பாக்கிய உள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு போனாதான் உள்ள போக முடியும். சரியா? குட் குட் குட். இரு நான் வச்சு விடுறேன், தெரியாம வைக்கணும். டீசெட்டை வச்சு நல்லா மறைச்சுக்கோ, அப்படிதான். ஓ எல்லாரும் வாங்க. பசங்க மாட்டிக்காம இருக்கணும். செக் பண்ண போறானே. இவங்கெல்லாம் ஃபேமிலியோட செக் பண்ணி உள்ள அனுப்பின பசங்க தான் சார். உள்ள விடுங்க சார். ஏ அமுதா, உனக்கு கட்டு நேரம் ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ. சிரிடி, நல்லா சிரிச்சுக்கோ. இதுதான் உன்னோட கடைசி சிரிப்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் அழ போறாங்க. ஏன்னா நீ சாக போற. எங்க அந்த பசங்களை காணோம்? ஏய், மத்த பசங்க எங்க இருக்கான்னு சொல்லு, இல்ல உன்னை சுட்டுருவேன். தெரியலடா.
இந்த தடவை எல்லாரும் மாட்டிவீங்கடி. ஏய், கீழே நலங்குக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்றாக. நீ என்னடானா இன்னும் சாரி கூட மாத்தாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? எல்லாரும் முன்னாடியும் அக்காவை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ என் மேல பண்ண சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல? நீ மட்டும் இப்ப கிளம்பி வரலன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வீம்பு பிடிக்காம ஒழுங்கா புடவைய மாத்திட்டு சீக்கிரமா கீழே வா. இங்க பாரு, இது நான் உன் அக்காவா சொல்லல, உன் அம்மாவா சொல்றேன். சீக்கிரம் வா. டேய், நீ எங்க இருக்கன்னு தெரியும்டா. ஒழுங்கு மரியாதை வெளில வந்துரு, இல்ல ஷூட் பண்ணுருவேன். நான் வந்துட்டே இருக்கிறேன். வந்துட்டேன். ஷூட். டேய் ஓடாதடா குண்டா, நான் தான் உன்னை ஷூட் பண்ணிட்டேன்ல, மறுபடியும் ஷூட் பண்ணிடுவேன். கீழே விழுடா குண்டா, ஓடாதடா, ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ண போறேன்டா. டேய் சொல்லிட்டே இருக்கேன், ஷூட் பண்றோம்டா. கீழே விழுடா குண்டா. போதும். திருடம் போலீஸ் விளையாண்டதெல்லாம் போதும். இந்தாங்க, போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அங்கிள், தேங்க் யூ. டேய் வாங்கடா, சாக்லேட் வாங்க போலாம். அமுதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நலங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் உன் தங்கச்சிக்கு நலங்கு வைப்பாங்க. நான் உன் உசுருக்கு ஒல வைக்க போறேன். மாமா, ஐயோ. மாமா, 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 மாமா எந்திரிங்க. மாமா, மாமா, மாமா எந்திரிங்க மாமா. ஐயோ, யாரு கட்டுறது? கட்ட அவுத்து விடுமா. பழனி போயிட்டானா? பழனி நேரம் போயிருப்பானே. சீக்கிரம் கையை அவுத்துட்டு மாமா. சீக்கிரம். உமா, உடனே போய் அவனை தடுத்தாகணுமா? இல்ல அவன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை எல்லாமே போயிடும். சீக்கிரம் கிளம்பு. இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறானே. சீக்கிரம் வா. எப்படியாவது நாம அவரை தடுத்தே ஆகணும் மாமா. அத்தை, என் தங்கச்சிக்கு நீங்க முதல்ல நலங்கு வைங்க. அமுதம்மா, நானா?
அவ வாழ வேண்டிய பொண்ணுமா. நான் எப்படி முதல்ல நான் நலுங்கு வைக்க மாட்டேன். அத்தை, நீங்க தான் எங்களுக்கு அம்மா எல்லாமே. உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா நீங்க மனசார முதல்ல நலங்கு வைக்கணும். போங்க. என்ன அத்தை, போங்க. வாழ்த்த சுமங்கலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல மனசு இருந்தா போதும். அது உங்களுக்கு நிறையவே இருக்கு. நீங்க போய் நலங்கு வைங்க. போங்க. போங்க அத்தை, போங்க. உன் உசிரை காப்பாத்த உங்க அக்கா தான் வாழ்க்கையவே தியாகம் பண்றா. அவ தியாகம் வீண் போக கூடாது. கடவுளே, இவ உசிரை நீதான் காப்பாத்தி கொடுக்கணும். கல்யாண மண்டபத்துல பரபரப்பு இல்லைன்னா எப்படி? அதுவும் நலங்கு ஃபங்க்ஷன் நடக்குது. யாராவது பாடினா தானே நல்லா இருக்கும். என்ன அமைதியா இருக்கீங்க? யாருக்கும் பாட வராதா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா.